வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் மென்பொருளில் தொழில்நுட்ப கோளாறால் வங்கி மற்றும் இண்டிகோ ஸ்பைஸ்ஜெட் உள்ளிட்ட விமானங்களின் சேவை பாதிப்பு. டெல்லி, மும்பை, சென்னையில் சேவைகள் முடங்கி விமானங்கள் தாமதம். கைகளால் விமான டிக்கெட் எழுதிக் கொடுக்கும் விமான நிறுவனங்கள். மைக்ரோசாஃப்ட் தொழில்நுட்ப கோளாறு இணையவழி தாக்குதல் அல்ல என கிரவுட்ஸ்ட்ரைக் விளக்கம். பிரச்சினைக்கு தீர்வு காணும் பணிகள் நடப்பதாகவும் படிப்படியாக இயல்பு நிலை திரும்பும் எனவும் மைக்ரோசாஃப்ட் தகவல். மைக்ரோசாஃப்டின் தொழில்நுட்ப கோளாறு தொடர்பாக விமான போக்குவரத்து, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தீவிர ஆலோசனை. மத்திய அரசின் சேவைகள் மற்றும் தொழில்நுட்ப சேவைகள் பாதிக்கப்படவில்லை என தகவல். மைக்ரோசாஃப்ட் தொழில்நுட்ப பிரச்சினை நிலவி வரும் நிலையில் அதனை விமர்சித்து எலான் மஸ்க் எக்ஸ் பதிவு. கடந்த 2021ஆம் ஆண்டில் வெளியிட்ட பதிவை ரீபோஸ்ட் செய்து விமர்சனம். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தொடர்பில் இருப்பதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். பிரச்சினைக்கு தீர்வு காணும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டதாக எக்ஸ் பதிவு. சென்னையில் அம்மா உணவகத்தில் உணவை சுவைத்து பார்த்து ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அம்மா உணவகங்களை மேம்படுத்த 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து உத்தரவு. அம்மா உணவகங்களை மூடிவிடுவோம் என புரள கிளப்பியது ஒரு கூட்டம் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். கடந்த 3 ஆண்டுகளில் 450 கோடி ரூபாய்க்கும் மேல் செலவிடப்பட்டுள்ளதாக எக்ஸ் பதிவு. உள்துறை செயலாளர் பதவியிலிருந்து வருவாய்த்துறை செயலாளராக மாற்றப்பட்ட அமுதாவுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கியது தமிழ்நாடு அரசு. முதல்வரின் முகவரி மற்றும் மக்களுடன் முதல்வர் திட்டங்களின் சிறப்பு அதிகாரியாகவும் செயல்படுவார் என அறிவிப்பு. நாளை ஆம்ஸ்ட்ராங்கிற்கு 16ஆம் நாள் காரியம் நடக்கவுள்ள நிலையில் பழிக்கு பழியாக கொலை நடக்கலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை. தடுப்பு நடவடிக்கையில் காவல்துறை தீவிர கண்காணிப்பு. ஆம்ஸ்ட்ராங்குடன் இருந்தவரையே உளவாளியாக மாற்றிய கொலை கும்பல். 1 மாதம் நோட்டம் விட வைத்து கொலைக்கு பயன்படுத்தியதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தேடப்படும் ரவுடி சம்போ செந்தில் நேபாளத்திற்கு தப்பிச் சென்றதாக தகவல். வழக்கின் முடிச்சுகளை அவிழ்க்க தலைமறைவாக உள்ள அஞ்சலைக்கு தனிப்படை போலீசார் வலைவீச்சு. பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சிறையில் உள்ள ரவுடிக்கு தொடர்பா? 1 மாதத்தில் 3 முறை மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டதால் காவல்துறை தீவிர விசாரணை. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் பதவியை ஏற்க மறுத்த ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி. தலைவர் பதவிக்கு 2 பேரின் பெயர்களை பரிந்துரைத்ததாக தகவல். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கட்சி தலைமையின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். விழுப்புரம் தொகுதி நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுரை. நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். கோவை மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் எனவும் கணிப்பு. மின்கட்டண உயர்வை கண்டித்து பாமக ஆர்ப்பாட்டம். திரும்பப் பெறும் வரை போராட்டம் தொடரும் என அன்புமணி உறுதி. நில உரிமையாளரை கடத்தி மிரட்டிய வழக்கில் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 12 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி உத்தரவு.
உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்குவதை முதலமைச்சர் தான் முடிவு செய்வார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குற்றவியல் சட்டங்கள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. திமுக அமைப்பு செயலாளர் தாக்கல் செய்த மனு குறித்து 4 வாரங்களில் மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவு. ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 55 அடியை எட்டிய மேட்டூர் அணையின் நீர்மட்டம். ஒகேனக்கலுக்கான நீர்வரத்து 45,000 கன அடியாக உயர்வு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையிலான வாராந்திர ரயில் போக்குவரத்து சேவை தொடக்கம். முதல் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். பூஜா கேட்கர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தது டெல்லி குற்றப்பிரிவு காவல்துறை. யுபிஎஸ்சி அளித்த புகாரின் அடிப்படையில் போலி ஆவணங்களை வழங்கியதாக வழக்கு. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, மைக்ரோசாப்ட் கோளாறால் சென்னையில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் விமான பயணிகள் தவிப்படைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தி அறையிலிருந்து பாலவேல் சக்கரவர்த்தி இணைகிறார். பாலவேல், இனி உங்களிடம். நன்றி மோனிஷா. மைக்ரோசாப்டினுடைய 365 அவுட்லுக் உள்ளிட்ட செயலிகளை பயன்படுத்தக்கூடிய கணினிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மைக்ரோசாப்டுக்கு சைபர் செக்யூரிட்டி வழங்கி வரக்கூடிய கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனத்தினுடைய அப்டேட் செய்த கணினிகளில் இந்த பிரச்சனை இருப்பதன் காரணமாக இது ஒரு குளோபல் அவுட்டேஜ், உலகம் முழுவதுமான பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அந்த வகையில் மிக முக்கியமாக மைக்ரோசாப்ட் கணினியை பயன்படுத்தக்கூடிய வங்கி, விமானம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் இதன் காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டிருப்பதால் அந்தந்த விமான நிலையங்களில் பயணிகள் தவிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. சென்னையிலிருந்து தற்போது ஏராளமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் விமான நிலையத்திலிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, தற்போது வரைக்கும் எத்தனை விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? பயணிகளுக்கு விமான சேவை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன பதிலளித்திருக்கிறார்கள்? தமிழரசி. பாலா, மதியம் 12 மணியிலிருந்து இந்த பிரச்சனை என்பது அதன் பிறகு 4 மணி வரை விமானங்கள் தாமதமாக்கப்பட்டது. அதன் பிறகு 4 மணி வரை விமானங்கள் தாமதமாக புறப்பட்டது. 12 மணியிலிருந்து 4 மணி வரை போர்டிங் பாஸ் வழங்குவதில் பிரச்சனை ஏற்பட்டது. அதன் காரணமாக கையில் எழுதி கொடுத்தனர். இதனால் தாமதமாக விமானங்கள் 4 மணி வரை புறப்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டது. அதன் பிறகு 5 மணிக்கு மேல் புறப்படக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இண்டிகோ விமானங்கள், சென்னை விமான நிலையத்திலிருந்து இண்டிகோ விமானங்கள் அதிக அளவில் இயக்கப்படுகின்றன. அதன்படி 5 மணிக்கு மேல் 5:10க்கு பெங்களூரு செல்லக்கூடிய இண்டிகோ விமானம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல புவனேஸ்வர், கோவா, தில்லி, கோவை, மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 5 மணிக்கு மேல் செல்லக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சில விமானங்கள் தாமதமாக புறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விமான நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய பயணிகள் அந்தந்த விமான சேவை நிறுவனங்களை அணுகி அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்ற தகவல்களை கேட்டு பெறுகின்றனர். பெரும்பாலான பயணிகள் விமானம் ரத்தான தகவல்கள் தெரியாமல் விமான நிலையத்திற்கு வந்து அதன் பிறகு அந்த விவரங்களை கேட்டறிந்து வருகின்றனர். பல்வேறு பயணிகள் தொலைக்காட்சிகளில் இந்த செய்தி வெளியான பிறகு அதை பார்த்து விமான நிலையம் வந்து அதன் தகவல்களை கேட்டறிந்து வருகின்றனர். இங்கு வரக்கூடிய பயணிகளுக்கு விமான சேவை நிறுவனங்கள் மாற்று விமானம் இன்று மாலை அல்லது நாளை இந்த பிரச்சனை சரியான பிறகு மாற்று விமானம் வழங்கப்படும், அதில் பயணிக்கலாம், அல்லது அவர்கள் டிக்கெட்டுக்கு செலுத்திய தொகை பெற்றுக்கொள்ளலாம் என்ற 2 அவங்களுக்கு வாய்ப்புகளை கூறாங்க. இதுல
மாற்று விமானம் வழங்கப்பட்டால் தேவைப்பட்டால் அதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று தகவல்களை தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் கூட இந்த பிரச்சனை எப்போது சரியாகும் என தெரியாது. எனவே அதன் பிறகு மாற்று விமானம் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று இந்த விமான சேவை நிறுவனங்களால் கூறப்படுகிறது. பெரும்பாலான பயணிகள் அந்த விமான டிக்கெட்டுகளை ரத்து செய்து பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதாக கூறுகின்றனர். அதன்படி இங்கு வரக்கூடிய பயணிகள் நீண்ட நேரமாக காத்திருந்து தற்போது அவதி உறக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நம்ம இங்க பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறத பார்க்குறோம். நம்ம பயணிகள் இடம் கேட்கலாம். சரி, இப்போ நீங்க எங்க போக வந்தீங்க? இப்போ உங்களோட ஃப்ளைட் கேன்சல் சொல்லியிருக்காங்களா, டிலே சொல்லியிருக்காங்களா, என்ன சொல்லியிருக்காங்க? டிலேவா கேன்சல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. கல்கட்டா போகணும் நான் ஆக்சுவலாக. அதுக்கு தான் டிக்கெட்டுக்காக பார்க்க போகிறேன். ஆன்லைனில் டிக்கெட் பண்ணது எல்லாமே வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ நான் மேனுவல் டிக்கெட்டுக்காக போயிட்டுருக்கேன், வெயிட் பண்ணுறேன். இன்னும் நிறைய பயணிகளுக்கு அந்தந்த விமான நிறுவனங்கள் குறித்த நேரத்திற்கு விமானங்கள் புறப்படுகிறதா அல்லது ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது தாமதமாக புறப்பட்டிருக்கிறதா உள்ளிட்ட எந்த தகவலும் இது வழங்கப்படவில்லை என்றும் விமான நிலையத்திற்கு வந்த பிறகு இது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. எனவே நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய விமானத்தின் நிலை என்ன என கேட்டறிந்து வருகின்றனர். இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணிகள் விமான நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருந்து அவர்களுடைய குறித்த நேரத்தில் அவர்களுடைய பயணம் மேற்கொள்ள முடியாததால் பாதிப்படைந்திருக்கின்றனர். பாலா, நன்றி தமிழரசி. விரிவான விவரங்களுக்கு. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 170 விமானங்களினுடைய சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரைக்கும் 8 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டு 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. மைக்ரோசாஃப்ட் கோளாறு சரி செய்யப்பட்டு விரைவில் இந்த பிரச்சனை, அதாவது மாற்று விமானங்கள் இயக்கப்பட்டு பயணிகள் அந்த விமானங்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்கிற தகவலும் வெளியாகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. மோனிஷா, இனி மற்ற செய்திகள் நீங்க தொடரலாம். நன்றி பாலவேல்.